பிரெயின் கேவிட்டிக்குள்ள இந்த 3 கம்பார்ட்மெண்ட் தவிர 4வது ஒரு கட்டி வளரும் போது அதை நம்ம பிரெயின் டியூமர்னு சொல்கிறோம். ஸோ பொதுவாக நம்ம பிரெயின் டியூமரை 2 விதமாக பிரிக்க முடியும். ஒன்று பிரைமரி பிரெயின் டியூமர், ரெண்டாவது வந்து ஸோ எந்த டியூமராக இருந்தாலும் அது பிரெயின் போன்ற க்ளோஸ்டு கேவிட்டியில் அதை அகாமடேட் பண்ண முடியலைன்னா அது வந்து நமக்கு வந்து சிம்டம்ஸை ஏற்படுத்தும். அது தலைவலியாக இருக்கலாம், தலைவலியோடு சேர்ந்த வாந்தி, மயக்கம், வலிப்பு, இல்லை பக்கவாதம், இல்லை ஒரு சைடு ஃபேஸில் வந்து உணர்ச்சி இல்லாமல் போகிறது. வணக்கம், நான் டாக்டர் ஜெயபிரகாஷ், பிஎஸ்சி மருத்துவமனையின் மூளை நரம்பியல் மற்றும் முதுகு தண்டுவட அறுவை சிகிச்சை நிபுணர். எவ்ரி இயர் ஜூன் 8 வந்து வேர்ல்டு பிரெயின் டியூமர் டே, அதாவது மூளை புற்றுநோய் விழிப்புணர்வு நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. நம்ம ஒவ்வொருவரும் மூளை புற்றுநோய் பற்றியும் அதனால் ஏற்படும் அறிகுறிகள் பற்றியும் அறிந்திருத்தல் ரொம்ப அவசியம். ஜென்ரலாக ஹியூமன் பிரெயினை நம்ம 3 கம்பார்ட்மெண்ட்டாக பிரிப்போம். ஸோ அதில் முதல் கம்பார்ட்மெண்ட் டிஷ்யூ கம்பார்ட்மெண்ட். டிஷ்யூ கம்பார்ட்மெண்ட் இருக்கிறது பிரெயின் டிஷ்யூவும் அதுலேருந்து வரக்கூடிய மூளை நரம்புகளும் இருக்கும் பகுதி. ஸோ ரெண்டாவது கம்பார்ட்மெண்ட்டுங்கிறது வாஸ்குலர் கம்பார்ட்மெண்ட், மூளைக்கு சப்ளை பண்ணக்கூடிய இரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய பகுதி. மூணாவது கம்பார்ட்மெண்ட்டுங்கிறது ஃப்ளூயிட் கம்பார்ட்மெண்ட், மூளைக்கே பிரத்யேகமான சிஎஸ்எஃப் போன்ற ஃப்ளூயிட் இருக்கக்கூடிய பகுதி. பிரெயின் கேவிட்டிக்குள்ள இந்த 3 கம்பார்ட்மெண்ட் தவிர 4வது ஒரு கட்டி வளரும் போது அதை நம்ம பிரெயின் டியூமர்னு சொல்கிறோம். அப்படி அந்த பிரெயின் டியூமர் அங்கே வளரும்போது அதை அந்த கிரேனியல் கேவிட்டி அகாமடேட் பண்ணலைனாலோ அல்லது அது அந்த 3 கம்பார்ட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு அழுத்தத்தை கொடுத்தாலோ ஏற்படுற சிம்டம்ஸை தான் நம்ம சிம்டம் காம்ப்ளெக்ஸஸ் ஆஃப் பிரெயின் டியூமர்னு சொல்கிறோம். ஸோ பொதுவாக நம்ம பிரெயின் டியூமரை 2 விதமாக பிரிக்க முடியும். ஒன்று பிரைமரி பிரெயின் டியூமர், ரெண்டாவது வந்து செகண்டரி பிரெயின் டியூமர் ஆர் மெட்டாஸ்டேட்டிக் டியூமர். பிரைமரி பிரெயின் டியூமர்ங்கிறது மூளையில இருந்தே உருவாகி வளர்ற கட்டி. செகண்டரி பிரெயின் டியூமர்ங்கிறது உடம்புடைய வேறு பகுதிகள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நுரையீரல் அல்லது குடல் அல்லது மார்பகம் போன்ற பகுதிகளில் அந்த கேன்சர் உருவாகி இரத்த நாளங்கள் மூலமாக மூளையில் வந்து பரவி அங்கே மூளையில் வளர்றது வந்து நம்ம மெட்டாஸ்டேட்டிக் டியூமர்னு சொல்கிறோம். அது போக மூளை புற்றுநோயை இன்னும் 2 விதமாக பிரிக்க முடியும். ஒன்று பினைன் டியூமர், ரெண்டாவது வந்து மெலிக்னன்ட் டியூமர். பினைன் டியூமருங்கிறது வீரியத்தன்மையற்ற அல்லது கேன்சர் தன்மையற்ற மூளை டியூமர். மெலிக்னன்ட் டியூமருங்கிறது கேன்சர் தன்மை உள்ள மூளை டியூமர். மெனிஞ்சியோமா, ஸ்குவானோமா, பிட்யூட்ரி அடினோமா போன்ற டியூமரை நம்ம பினைன் டியூமர்னு சொல்கிறோம். கிளையோபிளாஸ்டோமா, மெடுலோபிளாஸ்டோமா அல்லது சிஎன்எஸ் லிம்போமா போன்ற டியூமரை மெலிக்னன்ட் டியூமர்னு சொல்கிறோம். ஸோ எந்த டியூமராக இருந்தாலும் அது பிரெயின் போன்ற க்ளோஸ்டு கேவிட்டியில் அதை அகாமடேட் பண்ண முடியலைன்னா அது வந்து நமக்கு வந்து சிம்டம்ஸை ஏற்படுத்தும். அது தலைவலியாக இருக்கலாம், தலைவலியோடு சேர்ந்த வாந்தி, மயக்கம், வலிப்பு, இல்லை பக்கவாதம், இல்லை ஒரு சைடு ஃபேஸில் வந்து உணர்ச்சி இல்லாமல் போகிறது, காது கேட்காம போகிறது, இல்லை கண்ணு வந்து மங்கலாக தெரியறது, இல்லை 2 தெரியறது, இதெல்லாம் வந்து மூளை புற்றுநோய்க்குரிய சிம்டம்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்படி இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை நம்ம உதாசனப்படுத்தாமல் உடனே உங்களுடைய குடும்ப மருத்துவரோ இல்லை ஸ்பெஷலிஸ்ட்டோ அணுகி அது இயர்லியராக நம்ம டயக்னோஸ் பண்ணும்போது மூளை புற்றுநோயை நம்ம இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கு சரியான முறையில் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா முழுமையாக நம்ம வந்து மூளை புற்றுநோயிலிருந்து விடுபட முடியும்.